had a great burden concern for Roman believers. அங்க இருக்கிற விசுவாசிகளின் மேல் பவுலுக்கு மிக அதிகமான பாரம் இருந்தது. Here Paul is writing to them. இந்த இடத்தில் வைத்து பவுல் ரோமர்களுக்கு எழுதுகிறார். Paul says, may the God of hope fill you with all joy and peace as you trust in him. இதோ இந்த இடத்தில் வைத்து நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. We do not know what kind of a situation they were in. நமக்கு தெரியாதவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக சென்று But when you read, when you see this verse, ஆனால் இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது you can know that they were going through some tough and terrible times. இதோ ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வழியாக அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் என்று நமக்கு தெரிகிறது. He is saying, may the God of hope இந்த இடத்தில் வைத்து நம்பிக்கையின் தெய்வம் என்று பார்க்கிறோம். fill you with all joy. இந்த இடத்தில் வைத்து எல்லா விதமான சந்தோஷம் என்று பார்க்கிறோம். Fill you with all joy and peace. எல்லா விதமான சந்தோஷம் சமாதானம் என்றதை So பார்க்கிறோம். that means அப்படி என்றால் they were going through some tough situation. ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலை வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். If someone is very healthy, ஒருவர் மிகவும் சுகமுடையவராக இருந்தார், someone is healthy, அவர்களுக்கு நல்ல சுகம் இருக்கும் என்றால் if I go to that person அவங்க இடத்துல போய் and tell that person, அந்த நபரை பார்த்து நான் இப்படி சொன்னேன், may God restore your health, இதோ உங்களுக்கு சுகம் உண்டாவதாக, may God heal you completely, இதோ உங்களுக்கு முற்றிலுமான ஒரு சுகத்தை தேவன் that கொடுப்பாராக. makes no sense. அந்த இடத்தில் வைத்து அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. Because that person would respond to me and say, அந்த இடத்துல அப்படி நான் சொன்னா அந்த நபர் என்னை பார்த்து சொல்வார், Pastor, I am healthy, I am strong. நான் சுகமாக பெலனோடு கூட தான் இருக்கிறேன், I am not weak, I am not sick. இதோ நான் எனக்கு சுகவீனம் இல்ல. If I go to a person who is sick and weak, ஆனால் சுகமே இருக்கிற ஒரு நபரிடத்தில் போய் நான் இப்படி சொன்னா, if I tell that person, அந்த நபரை பார்த்து நான் இப்படி சொன்னா, this is my prayer, இதுதான் என்னுடைய ஜெபம், this is my concern, இதுதான் என் உமக்கு மேல் வைத்திருக்கிற அக்கறை, this is my wish, இதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது, may God completely heal you and restore your health. இதோ உங்களுக்கு முற்றிலுமான சுகத்தை தேவன் கொடுப்பாராக. That makes sense. அந்த இடத்தில் வைத்து அது ஒரு நல்ல வார்த்தை. So here Paul is telling them, இந்த இடத்தில் வைத்து பவுல் சொல்கிறார், may the God of hope இதோ நம்பிக்கையின் தேவன் fill you with all joy, எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் all peace, சமாதானத்தினாலும் may you overflow. இதோ உங்களை நிரப்புவாராக. So உங்களுக்கு தெரியும் the kind of situation they may be going through, that is the reason Paul is writing to them. அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக சென்று கொண்டதன் நிமித்தமாக இந்த வார்த்தைகளை அவர் கூறினார். They would have been going through some hopeless situation. நம்பிக்கையற்ற சூழ்நிலை வழியாக சென்று கொண்டிருந்திருக்கலாம். So this is Paul's desire, Paul's prayer. இதுதான் பவுலுடைய ஜெபமாகவும் வாஞ்சையுமாக இருந்தது. And this is my prayer too. இது என்னுடைய ஜெபமும் கூட. This is my co-workers' prayer. இது என்னுடைய உடன் ஊழியர்களின் ஜெபமாகவும் இருக்கிறது. This is EAGC's prayer. இது EAGC சபையின் ஜெபமாக This is இருக்கிறது. EAGC's partners' prayer. ஜெப பங்காளர்களின் ஜெபமாக இருக்கிறது. May the God of hope இது நம்பிக்கையின் தேவன் fill you with all joy and peace, உங்களை எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. because we are going through some tough and terrible times. ஏனென்றால் நாம் மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலை வழியாக சென்று கொண்டிருக்கிறோம். And Paul goes on to say, பவுல் இப்படியாக சொல்கிறார், as you trust in him, இதோ அவர் மேல் நாம் நம்பிக்கை you may overflow with hope by the power of the Holy Spirit. இதோ பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. So I said, நான் சொன்னேன், God of hope நம்பிக்கையின் is தேவன் believer's source of strength. இதோ பலவீனர்களுக்கு அவர் கொடுக்கிற பலனாக The இருக்கிறது. world is in a hopeless situation. இந்த உலகம் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை வழியாக சென்று So we need to derive his strength. அவரிடத்திலிருந்து நாம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். And when we derive his strength, அவரிடத்திலிருந்து அந்த பலனை நாம் we பெற்றுக்கொள்ள have an obligation. இதோ நமக்கு அந்த இடத்துல ஒரு காரியம் செய்ய வேண்டியது. You are obligated இதோ நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டியதாக to இருக்கிறது. bear or defend the weak. இதோ பலவீனர்களை நீங்கள் தாங்கும்படியாக தேவன் Turn with me again to Romans chapter number 15. மறுபடியுமாக நாம் ரோமர் 15வது அதிகாரத்துக்கு This translation is very beautiful. இதோ இந்த டிரான்ஸ்லேஷன் மிகவும் அழகாக சொல்கிறது. Now may God, இதோ தேவன் the inspiration and fountain of hope, இதோ நம்மளை ஊக்குவித்து உற்சாகப்படுத்துகிற ஊற்று என்று நாம் பார்க்கிறோம். inspiration and fountain of hope. நம்மை ஊக்குவித்து உற்சாகப்படுத்துகிற ஊற்று என்று பார்க்கிறோம். What a blessed people we are. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். Turn to somebody and say, you are a blessed person. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட. Hallelujah. We have God who is God of hope. இதோ நமக்கு இருக்கிற தேவன் நம்பிக்கையின் தேவன். Inspiration of hope. அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன். Fountain of hope. நமது
ஊற்றாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. This is our prayer. இது நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. You know, in these terrible times, இந்த மோசமான சூழ்நிலையிலே கூட we see people நம் ஜனங்களை so பார்க்கிறோம். depressed, அவர்கள் மிகவும் மனசோர்வோடு கூட so இருக்கிறார்கள். discouraged. இதோ அவர்கள் சோர்வுற்றவர்களாக இருக்கிறார்கள். 24/7. 24 மணி நேரம் அவருடைய They are so நாட்கள் gripped in fear, by fear. இதோ பயத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். You know, a young girl ஒரு வாலிப மகள், in her 20s, அவள் ஒரு 20 வயசு இருக்கும் அவளுக்கு. you know, she became ill. She went to the doctor, அவளுக்கு சுகவீனமாகி அவள் டாக்டரிடத்தில் சென்றாள். and the doctor, you know, examined her, அந்த அவளை பரிசோதித்து விட்டு அந்த டாக்டர் and the சொன்னார். doctor said, அந்த டாக்டர் இப்படியாக you சொன்னார், have a serious illness. ஐயோ, உனக்கு ஒரு மோசமான வியாதி I இருக்கிறது. don't think you will celebrate your 21st birthday. நீ உன் 20வது வயதை நீ கொண்டாடுவியான்னு எனக்கு தெரியாது. You cannot see your 21st birthday. நீ உன் 21வது வயதை பார்க்க முடியாது. Imagine this young girl. அந்த அந்த மகளின் இருதயத்தை ஒரு நிமிஷம் நீங்க Imagine her life. அவருடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். You cannot make it. நீ உன் வாழ்க்கை ஜீவன் உனக்கு கிடையாது. And somehow ஆனால் எப்படியோ she made it. அவள் அந்த இடத்தில் இருந்து She celebrated her 21st birthday. 31வது அந்த பர்த்டே செலிப்ரேட் செய்தாள். After some time, சில நாட்களுக்கு பிறகு she had to go to the doctor for review. திரும்பமாக டாக்டரிடத்தில் பரிசோதனைக்கு அவள் And சென்றாள். again the doctor said, திரும்பமாக அவளை பார்த்து அந்த டாக்டர் சொன்னார், another 5 years maybe. ஒரு 5 வருஷம் தான் உனக்கு இருக்கு. You know, such a hopeless situation she was in. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே அவள் இருந்தாள். Somehow she pulled on. ஆனால் அந்த இடத்திலிருந்து முன்பாக சென்று Somehow she moved on. அந்த இடத்தில் முன்பாக சென்று She touched 31. 31 வயதை அவள் எட்டினாள். 31st birthday she celebrated. 31வது பர்த்டே கூட கொண்டாடினாள். Again the doctor said, திரும்பமாக அந்த டாக்டர் it is really surprising. ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியமாக But இருக்கிறது. according to me, ஆனால் என்னை பொறுத்தவரை according to the diagnosis, இதோ நான் கண்டுபிடித்த அந்த I don't think you will survive for more years. இன்னும் இதை விட்டு தாண்டி உன்னுடைய உயிர் செல்ல முடியாது. Again she celebrated the 41st birthday. ஆனால் அந்த மகளோ 41வது பிறந்த நாளையும் கொண்டாடினாள். This went on. இப்படியாக நாட்கள் சென்றது. And she shared this testimony on her 66th birthday. 66வது வயதில் அவள் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டாள். Something kept her moving. இதோ ஏதோ ஒரு காரியம் அவளை Something kept her moving. ஏதோ ஒரு காரியம் அவளை முன்பேற்ற When the doctor said you cannot make it, அந்த டாக்டர் நீ உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் you will never see your 21st year. உன்னுடைய 26 வயதை நீ காண முடியாது. She could. ஆனால் அவளால் முடிந்தது. And 31st birthday. 31வது பிறந்த நாளை கொண்டாடினாள். And she knew, அவளுக்கு நன்றாக தெரியும், I can hope for something good. ஏதோ ஒரு நன்மைக்காக நம்பிக்கையாக நான் இருக்க And she முடியும் என்று. celebrated her 66th birthday. அவள் இப்படியாக தன்னுடைய 66வது பிறந்த நாளையும் கொண்டாடினாள். Are you here? இங்கதான் இருக்கீங்களா? Today, இன்றைக்கும் கூட you know, when we, imagine when we entered 2020, நாம் 2020ஆம் ஆண்டை தட்டி போன பொழுது, when we entered 2020, நாம் 2020க்குள்ளாக சென்ற பொழுது you know, we prayed like this. நாம் இப்படியாக ஜெபித்தோம். We said, Lord, நாம் சொன்னோம், தேவனே, we expect something good this year. இந்த வருடத்தில் ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை நாங்கள் We expect எதிர்பார்க்கிறோம். something better this year. இந்த இடத்தில் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். When someone enters, new year, இப்படியாக நாம் ஒரு புது வருடத்துக்குள்ளாக செல்லும் பொழுது they would never expect something worse. ஒரு மோசமான காரியத்தை யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். They would expect something good. ஒரு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று Lord, நினைப்பார்கள். 2019, அந்த 2019லும் கூட I had to go through this kind of a situation. ஒரு மோசமான சூழ்நிலை வழியாக நான் சென்று கொண்டிருந்தேன். Loss in my family. என்னுடைய குடும்பத்தில் வைத்து ஏதோ ஒரு இழப்பு. I lost some loved one. என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நபரை இழந்து May போனேன். 2020 be better. ஆனால் இந்த 2020 ஒரு நல்ல வருடமாக எனக்கு இருக்க Nobody would hope to have a worse year. யாரும் அது மோசமான வருடமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். Life without hope இதோ நம்முடைய வாழ்க்கை இப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் is பொழுது, life without a purpose. அது ஒரு நோக்கமற்ற ஒரு வாழ்க்கையாக You இருக்கிறது. know, we confess. நாம் இப்படியாக சொல்கிறோம், We all confess as God's children. நாம் தேவ பிள்ளைகளாக அறிக்கைகள் Turn இடுகிறோம். to someone and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, I am not an accident. இதோ நான் ஒரு விபத்து அல்ல. I am not an accident. நான் ஒரு விபத்து அல்ல. Turn to someone and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, I am not a mistake. இதோ நான் தவறாக இந்த உலகத்தில் I am not a வரவில்லை. mistake. நான் தவறாக வரவில்லை. I have a purpose. எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. God said in His word, தேவனுடைய வார்த்தையிலே சொல்லி before you were formed in your mother's womb, நீ உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு
I முன்பாகவே knew you. உன்னை நான் அறிந்திருக்கிறேன். Before I created this world, இதோ இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு I முன்பாகவே knew you. உன்னை எனக்கு தெரியும். By name, உன்னுடைய பெயரை எனக்கு தெரியும். I have ordained you. உன்னை நான் தெரிந்து கொண்டேன். I have chosen you. நான் தேர்ந்தெடுத்தேன். You are special. நீ மிகவும் விசேஷித்தவள். You belong to me. எனக்குரியவள். So we have a purpose. இப்படியாக நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. Turn to someone and say, I have a purpose. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு I am not an accident. நான் ஒரு விபத்து அல்ல. I am not a mistake. நான் ஒரு தவறாக I am not here by chance. ஏதோ ஒரு சான்ஸாக நான் இந்த உலகத்தில் வரவில்லை. There is no life without hope. இதோ ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு வாழ்க்கை And கிடையாது. that hope gives us reason to live. அந்த நம்பிக்கையானது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு காரணம். Hallelujah. Amen. Hope gives us reason to live. இப்படியான நம்பிக்கை வாழ்வதற்கு ஒரு காரணத்தை நமக்கு Turn to கொடுக்கிறது. someone and say, I have a reason to live. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்துல வாழ்வதற்கு I ஒரு have a காரணம் உண்டு. reason to live. காரணம் உண்டு. அது எப்படி சொல்றது? I have a reason to live. I have a reason to live. Hello. I have a reason to live. நான் வாழ்வதற்கு ஒரு நோக்கம் காரணம் உண்டு. Because I have hope. ஏனென்றால் எனக்கு நம்பிக்கை The உண்டு. God whom I serve, நான் என்னுடைய தேவன் He is a God of hope. ஒரு நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். Give God glory, give God glory. He is a God of hope. ஒரு நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So don't underestimate your hope. இதோ உங்களுடைய நம்பிக்கை குறித்து நீங்கள் கீழாக நினைக்க வேண்டாம். Underestimate the impact of hope. இதோ இந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் கீழாக தவறாக நினைக்க வேண்டாம். Amen. You have a reason to live. நீங்கள் வாழ்வதற்கு ஒரு காரணம் உண்டு. You know, thousands of people in this world, ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் and especially in India, இந்த இந்திய தேசத்திலே கூட வைத்து many hundreds and hundreds are committing suicide every day. நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் இப்படியாக தற்கொலை செய்து Every கொள்கிறார்கள். day, ஒவ்வொரு நாளும் people are committing suicide. அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். Every day after 9 p.m., I put my phone in silent mode. ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய மொபைல்ல நான் வந்து சைலண்ட் மோட்ல போட்டுடுவேன். Because any text message that I get, ஏன்னா அந்த நேரத்துல வைத்து எனக்கு ஏதாவது ஒரு most of the text messages, அதுல வருகிற பல மெசேजेस பாத்தீங்கன்னா they would send some message saying that they are in terrible or desperate situation. அந்த செய்தி அவங்களுக்கு எனக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ் ஏதோ ஒரு மோசமான சூழ்நிலை வழியில Most of the telephone calls I get, அந்த நேரத்தில் எனக்கு வருகிற டெலிபோன் கால்ஸ் கூட people want to share their problems. அவருடைய பிரச்சனைகளை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள தான் கூப்பிடுவார்கள். People want to pour everything. அவர்கள் இதயத்தில் இருக்கிறதை அப்படியே கொட்டிவிட So I நினைப்பார்கள். say, Lord, I want to sleep for some time. நான் தேவனிடத்தில் சொல்வேன், ஏசப்பா எனக்கு கொஞ்சம் தூங்கணும். I put my phone in silent mode after 9 p.m. 9 o'clock வந்துருச்சுன்னா என்னுடைய போனை நான் அப்படியே சைலண்ட் மோட்ல Let me வச்சிடுவேன். have some sleep அப்படியாக நான் கொஞ்சம் தூங்கி விட்டு so that next day மறுநாள் காலையில I can minister to needy people. இப்படியாக தேவையுள்ள மக்களுக்கு நான் ஊழியம் So when I செய்ய wake up, நான் காலையில I take my phone, என் போனை கையில் எடுத்து I see prayer requests on prayer request group. அந்த இடத்தில் prayer request groupல வைத்து என்ன ஜெப தேவைகள் என்று பார்ப்பேன். Again you see people sharing their needs. அந்த இடத்தில் வைத்து अनेक பேர் தங்களுடைய தேவைகளை சொல்லி இருப்பார்கள். When my co-workers, my division pastors call me in the morning, என்னுடைய உடன் ஊழியர்கள் என்னுடைய கூப்பிடும் பொழுது காலையிலே கூட I am so tensed. எனக்கு மிகவும் பதட்டமாக I இருக்கும். literally tremble, shiver, அந்த இடத்தில் வைத்து அப்படியே நடுங்கிக் கொண்டிருப்பேன். because I know some bad news is waiting for me. அவர்கள் கூப்பிட்டால் ஏதோ ஒரு செய்தியை தான் எனக்கு துக்ககரமான செய்தி. Your world may be small, உங்களுடைய உலகம் சிறிய உலகமாக your இருக்கலாம். circle may be small, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கொஞ்சம் பேராக but my world is big. ஆனால் என்னுடைய உலகமோ பெரிய உலகம். Your world is your family, உங்களுடைய உலகம் உங்களுடைய குடும்பம். your loved ones, நீங்கள் நேசிக்கிற ஜனங்கள். your neighbors, இதோ உங்களுடைய அக்கம் பக்கத்தில் and your colleagues. உங்களோடு வேலை செய்கிறவர்கள். Your world is very small, உங்களுடைய உலகம் சிறிய உலகம். but my world is big. ஆனால் என்னுடைய உலகமோ பெரியது. I need to talk to hundreds. நான் நூற்றுக்கணக்கான மக்களிடத்தில் பேச வேண்டும். I need to counsel hundreds. அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். I need to listen to hundreds. அவர்களுடைய என்ன சொல்கிறார்கள் என்று நான் கேட்க வேண்டும். I need to send my co-workers. உடன் ஊழியர்களை அவர்களுக்கு நான் சொல்ல I need to pray for hundreds. இப்படியாக நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நான் ஜெபிக்க வேண்டும். So life as a pastor is very, very tough. போதகராக போதகருடைய வாழ்க்கை மிகவும் கடினமானது. So what gives me strength? ஆனால் எது எனக்கு பலன் கொடுக்கிறது? What is the reason that I stand here and preach? நான் இந்த இடத்தில் வந்து நின்று
போதிப்பதற்கு எது காரணமாக The இருக்கிறது? hope that I have in Jesus. இதோ நான் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, God has a purpose for my life. என்னுடைய வாழ்க்கையில் வைத்து தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Amen. Imagine. நீங்கள் நினைத்து பாருங்கள், You want to move forward in life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்பே செல்ல வேண்டும் என்று There is நினைக்கிறீர்கள். a closed door. அந்த இடத்தில் ஒரு மூடின கதவு And இருக்கிறது. you go. அந்த இடத்தில் போகிறீர்கள். Somehow you are able to open the door. எப்படியோ அந்த கதவை திறந்து விடுகிறீர்கள். You open the door. அந்த கதவை திறந்து And then you are so happy. நீங்கள் மிகவும் சந்தோஷமாக And you think you are moving out of darkness. இதோ அந்த இருளிலிருந்து வெளியே போகிறீர்கள் என்று And there is நினைக்கிறீர்கள். light outside. இதோ வெளியிலே வெளிச்சம் இருக்கிறது என்று You நினைக்கிறீர்கள். open the door, you go. அந்த இடத்தில் வைத்து அந்த கதவை திறந்து போகிறீர்கள். And there you see another door that is shut before you. ஆனால் அப்படி முன்பாக போகும்போது இன்னொரு அடைத்த கதவை பார்க்கிறீர்கள். Oh, another closed door. இதோ இன்னொரு அடைத்த கதவா? Somehow you have strength. ஏதோ உங்களுக்கு பலன் இருக்கிறபடியால் You open the door. அந்த கதவையும் கூட திறந்து விடுகிறீர்கள். You think you have a breakthrough. இதோ நினைக்கிறீர்கள் எப்படியோ நீங்கள் சாதித்து Oh, at விட்டீர்கள் last என்று. I have freedom. எனக்கு ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு வெற்றிக்கு இருக்கிறது. Now I can go out. நான் வெளியே செல்ல முடியும். I can see the light. அந்த இடத்தில் வைத்து அந்த வெளிச்சத்தை காண And முடியும். again, திரும்பவும் as you move, நீங்கள் முன்பே செல்லும் பொழுது you see another closed door. ஆனால் மிகவும் திரும்பவுமாக மூடின கதவை You have பார்க்கிறீர்கள். little strength left. அந்த இடத்தில் வைத்து கொஞ்சம் பலன் உங்களுக்கு இன்னும் And இருக்கிறது. you move on. முன்பாக செல்கிறீர்கள். Open the door. அந்த கதவை திறந்து கொண்டு And you are so happy. நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். I could open 3 doors. மூன்று கதவுகளை என்னால் திறக்க முடிந்தது. And again, as you move, திரும்பமாக நீங்கள் முன்பே செல்லும் you பொழுது see another closed door. மறுபடியுமாக ஒரு மூடின கதவை What will பார்க்கிறீர்கள். happen to you? உங்களுக்கு என்ன நடக்கும்? You will be discouraged. அந்த இடத்தில் மிகவும் சோர்வடைவீர்கள். You will be disappointed. நீங்கள் மிகவும் சோர்ந்து விடுவீர்கள். You will lose all hopes. எல்லா நம்பிக்கையும் அற்றவர்களாக But when மாறுவீர்கள். you know, ஆனால் உங்களுக்கு இப்படி when you தெரியும் realize நீங்கள் இப்படியாக நினைப்பீர்கள் that என்றால் you have a purpose, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. you will keep moving. நீங்கள் எது வந்தாலும் முன்பாக சென்று I கொண்டே said you இருப்பீர்கள். will keep moving. நீங்கள் முன்பாக சென்று கொண்டே இருப்பீர்கள். Hello, I said you will keep moving. Purpose driven life இதோ ஒரு நோக்கத்தோடு சார்ந்த ஒரு வாழ்க்கை. relies on the promise keeping God, அது தேவனின் வாக்குத்தத்தத்தை சார்ந்ததாக இருக்கிறது. relies on the promises of God. தேவனின் வாக்குத்தத்தங்களை சார்ந்து வாழும் வாழ்க்கையாக இருக்கிறது. When you know that you have a purpose for your life, உங்களுடைய வாழ்க்கையில் வைத்து உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருந்தால் you will rely on God's promises. நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்திருப்பீர்கள். Bible says, வேதம் சொல்கிறது, God is not a man to lie. இதோ பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல என்று பார்க்கிறோம். Bible says, வேதம் சொல்கிறது, Bible says, வேதம் சொல்கிறது, God is not a man to lie. பொய் சொல்ல மனிதன் அல்ல. He's a God of His word. இதோ அவர் இந்த உலகத்தின் தேவனாக இருக்கிறார். Hallelujah. When you know you have a purpose for your life, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வைத்து ஒரு நோக்கம் இருக்கிறது என்று நீங்கள் you அறிந்திருந்தால் rely on His promises. நீங்கள் அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் சார்ந்திருப்பீர்கள். Why do people commit suicide? ஏன் மக்கள் இப்படியாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? Why do people give up on hope? அவர்கள் ஏன் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள்? Because they don't know that they have a purpose for their lives. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் வைத்து அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை அறியாதபடியினால். Last week, கடந்த வாரம் கூட my son came, from his office. என் மகனுடைய ஆபீஸில் இருந்து வந்த பொழுது He came rushing inside and he said, Dad, இப்படியாக என்னை பார்த்து சொன்னார், அப்பா police van is outside. வெளியிலே போலீஸ் வேன்ல எல்லாம் நிக்குது. Policemen are there outside. அந்த இடத்தில் போலீஸ் நின்று கொண்டிருக்கிறார்கள். He said, I don't know what has happened. எனக்கு தெரியல அங்க என்ன நடந்திருக்கு. I said, son, you go, I'll go out and see. நான் சொன்னேன், நான் போய் வெளியில பார்க்கிறேன். When I went out, நான் வெளியிலே சென்ற பொழுது I saw one by one people coming. அந்த இடத்தில் வைத்து மக்கள் ஒருவராக வருவதை பார்த்தேன். My neighbor, next door, a neighbor. என் பக்கத்து வீட்ல இருக்கிறவர் வந்து Neighbor's house, policemen are, going up and down. அவர்கள் அங்க பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க மேலேயும் கீழேயுமாக சென்று I கொண்டிருந்தார்கள். went and inquired. அந்த இடத்துல போய் நான் கேட்டேன். And I was told, நான் இப்படியாக எனக்கு சொன்னார்கள், a young man, ஒரு வாலிப I பையன், think he's an IT guy. அவன் இந்த மாதிரி ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறான். He's from Tamil Nadu. அவன் தமிழ்நாட்டில இருந்து His வருகிறான். parents are there. அவருடைய பெற்றோர்கள் அங்க His தமிழ்நாட்டில் relatives are there. அவருடைய சொந்த பந்தங்கள் அங்க He's இருக்கிறார்கள். come to Bangalore. அவன் பெங்களூரு பட்டணத்தில் He's வந்து working. இந்த இடத்துல அவன் வேலை And செய்கிறான். this young man committed suicide. ஆனா இந்த வாலிப பையனோ தற்கொலை செய்து கொண்டான். Imagine நினைத்து பாருங்கள், how the parents would have reacted to this news. இந்த செய்தியை கேட்டு
எவ்வளவு பாடுபட்டு படுத்திருக்கும் This அந்த young man, பெற்றோர்களுக்கு. இந்த வாலிப பையன் he may have had dreams and visions and ambitions. அவனுடைய வாழ்க்கையில் வைத்து அவனுக்கு பலவிதமான கனவுகள் நோக்கங்கள் இருந்திருக்கும். Don't know what happened. என்ன நடந்தது என்று தெரியாது. So disappointed these COVID times. இந்த கோவிட் சூழ்நிலையிலே கூட மக்கள் மிகவும் சோர்வுற்றவர்களாக People are இருக்கிறார்கள். losing their jobs. இதோ அவர்கள் நிறைய மக்கள் வேலை இழந்தவர்களாகி விட்டார்கள். People are going through loss in their business. அவருடைய வியாபாரத்தில் கூட பலவிதமான தோல்விகளை மக்கள் Don't know what சந்திக்கிறார்கள். happened to this boy. அந்த பையனுக்கு என்ன நடந்தது என்று நமக்கு He தெரியாது. committed suicide. ஆனால் அவன் தற்கொலை செய்து கொண்டான். Child of God, தேவ பிள்ளையே, you and I have an obligation எனக்கும் உங்களுக்கும் ஒன்று இருக்கிறது to வாழ்க்கையிலே. defend the weak, இதோ பலவீனர்களை பாதுகாக்கும்படியாக, to share the good news, அவர்களுக்கு நற்செய்தியை to சொல்லும்படியாக, intercede. அவர்களுக்காக நாம் திறப்பில் நின்று ஜெபிக்கும்படியாக, Give God glory. தேவனுக்கு நாம் மகிமை Give God செலுத்துவோம். glory. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. Bible says, வேதம் சொல்கிறது Romans chapter number 15, 15வது அதிகாரத்தில் வைத்து verse number 13. 13வது வசனத்திலே கூட பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. Amen. It says, may God, the inspiration and fountain of hope, fill you to overflowing with uncontainable joy and perfect peace as you trust in Him. So, இன்னொரு மொழியாக்கத்தில் நாம் இப்படியாக பார்க்கிறோம், நம்பிக்கையை ஊக்குவிக்கிற தேவன் அவர் அதை ஊற்றாக நமக்கு தருகிறார். Amen. We need to put our trust in Him. நாம் நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் வைக்க We வேண்டும். need to rely on the truth. நாம் அவர் மேல் அந்த உண்மையை சார்ந்திருக்க We வேண்டும். need to rely on His promises. அவருடைய அந்த வாக்குத்தத்தத்தில் மேல் நாம் சார்ந்திருக்கிறவர்களாக Greek இருக்க வேண்டும். word is இந்த கிரேக்க பதம் என்ன சொல்கிறது என்றால், anticipate with pleasure. அதாவது ஏதோ ஒன்றை மகிழ்ச்சியோடு எதிர்பார்ப்பது, Anticipate with pleasure and expectations. ஏதோ ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஒரு காரியத்தை நாம் எதிர்பார்த்து நிற்பது. Hallelujah. Hallelujah. Praise the Lord. When you know you have a purpose for your life, உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்து உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருந்தால், you have hope. உங்களுக்கு நம்பிக்கை And இருக்கிறது. that hope is the reason for your life. அந்த நம்பிக்கையை நீங்கள் வாழ்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. You know, Bible says in 1 Timothy chapter number 4, verse number 10. இது 1 திமோத்தி 4:10 இப்படியாக பார்க்கிறோம், இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை It வைக்கிறோம். is for this we labored. இதற்காகவே நாம் பிரயாசப்படுகிறோம். For this we labored. இதற்காகவே நாம் I பிரயாசப்படுகிறோம். don't lose heart. இதோ நான் நம்பிக்கை அற்றவளாக அல்ல, I don't give up on hope. நம்பிக்கை கைவிட்டவர்களாக அல்ல, I labored. நான் அதற்காக I பிரயாசப்பட்டேன். strive. அதற்காக நான் முன்னே சென்றேன். Because I have fixed my eyes ஏனென்றால் என் கண்களை நான் எதன் மேல் வைத்தேன் on the என்றால், living God. ஜீவனுள்ள தேவன் Our hope on the living God. நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் Give மேல். God glory. தேவனுக்கு நாம் மகிமை Give செலுத்துவோம். God glory. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Are you here? இங்கதான் இருக்கீங்க. Are you here? And secondly, இரண்டாவதாக purpose driven life இதோ நோக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, relies on the power of God. தேவனின் வல்லமையை சார்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. Amen. Somebody say power of God. தேவனின் வல்லமை என்று சொல்லுவோமாக. Power of God. சொல்லுங்களேன், பவர் ஆஃப் காட். இவ்வளோ கஷ்டப்பட்டு மாஸ்கை போட்டுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன்ல, வாய் திறந்து சொல்லக்கூடாதா? பவர் ஆஃப் காட். Please open your mouth. அதை பவரா சொல்லுங்களேன். ஹலோ, அதை பவரா சொல்லுங்களேன். ஹலோ, ஆன்லைன்ல வாட்ச் பண்றவங்க பவரா சொல்லுங்க, கொஞ்சம் பவரா சொல்லுங்க. Those who are watching online say power of God. Purpose driven life நோக்கத்தோடு அமைகின்ற வாழ்க்கை relies on the power of God. தேவனின் வல்லமையை சார்ந்த ஒரு வாழ்க்கை. Third service. மூன்றாவது ஆராதனை. This is my third message or sermon I'm preaching. இன்றைக்கு கூட மூன்றாவது தடையாக இந்த ஒரு செய்தியை நான் கொடுக்கிறேன். If I rely on my power or strength நான் ஒருவேளை என்னுடைய பலத்தை சார்ந்திருந்தால், with my mask on, இந்த மாஸ்கை போட்டுக்கொண்டு I will faint here. இடத்துல அப்படியே மயங்கி விழுந்துடுவேன். It is very, very difficult to preach or speak wearing a mask. இந்த மாஸ்கை போட்டுக்கொண்டு பேசுவது ரொம்ப கடினம். I don't know why they close all the windows. It is very tough. ரொம்ப கஷ்டம். Amen. But still, ஆனாலும் கூட I could preach in the third service. மூன்றாவது ஆராதனையில் வைத்து என்னால்
போதிக்க She could முடிகிறது. translate, என்னால் டிரான்ஸ்லேட் செய்ய wearing முடிகிறது. this thick mask. We are standing here இந்த இடத்தில் வைத்து நின்று கொண்டு because of the power of God. We rely on the power of God. Hallelujah. ஹalleluya. Amen. ஆமென். Promises of God, power of God. தேவனின் வாக்குத்தத்தம் தேவனின் வல்லமை. Bible says, வேதம் சொல்கிறது. Romans chapter number 15, 15வது ரோமர் 15வது அதிகாரம் verse number 13. 13வது அதிகாரம். Now may God, the inspiration and fountain of hope, fill you to overflowing with uncontainable joy and perfect peace as you trust in Him, and may the power of the Holy Spirit continually surround your life with a super. Someone say super. சூப்பர் என்று சொல்லுங்களேன், சூப்பர்ன்னு சொல்லுங்களேன். சூப்பர் அந்த சூப்பரையே சூப்பரா சொல்லுங்களேன். Super abundance until you radiate with hope. Amen. ஹalleluya. When you rely on the power of God. நாம் இப்படியாக தேவனுடைய வல்லமையை சார்ந்து இருக்கும் பொழுது Amen. Your face will show that. இது உங்களுடைய முகம் அப்படியே பிரகாசமாக இருக்கும். Radiate with hope. அப்படியே ஒளி நிறைந்ததாக இருக்கும். Amen. Because Holy Spirit, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் Holy Spirit's power அவருடைய பலத்தினாலே will continually surround you. உங்களை முற்றிலுமாக சூழ்ந்து கொள்கிறார். Surround your life. உங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. 2 Corinthians chapter number 1 verse number 10. Let me finish. 2 கொரிந்தியர் 1:10 பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். Amen. He has delivered us in the past. இதோ கடந்த காலத்திலே வைத்து நம்மை விடுவித்து By His power, அவருடைய வல்லமையினாலே He has delivered us நம்மை விடுவித்திருக்கிறார். from so great a peril of death. இதோ இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து And He will continue to deliver us. இப்படியாக இன்னுமாக கூட நம்மை விடுவித்துக் கொண்டே He இருக்கிறார். on whom அவர் இந்த இடத்திலே we have set our hope. இந்த இடத்திலே நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் வைத்திருக்கிறார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹalleluya. ஆமென். யார் மேல நம்பிக்கைங்க? Whom have we set our யார் மேல நம்பிக்கைங்க? Whom have we set our hope? ஹலோ, என்னதான் ஆகுது தெரியலையே. யார் மேல நம்பிக்கைங்க? Whom have we set our hope? வாய் திறந்து சொல்லுங்கப்பா தம்பி. Let's open our mouths and say, We have set our hope. நாம் நமது நம்பிக்கையை கூட Amen. He is God of hope. நம்பிக்கையின் தேவன் Amen. மேல் வைத்திருக்கிறோம். Somebody say God of hope. நாம் இப்படியாக சொல்வோம், நம்பிக்கையின் தேவன். உங்களை இங்கே கனெக்டா வச்சிருக்கிறது எவ்வளவு போராட்டம் பாத்தீங்களா? How difficult it is for us to get you connected. ஐயோ, இந்த பாஸ்டருங்க பிரீச்சருங்க வேலை ரொம்ப கஷ்டங்க. The job of a preacher is so difficult. ரொம்ப கஷ்டம். ஏன்னா மக்கள் கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப பெரிய போராட்டம். It's a big challenge for சில நேரத்துல அதனால இங்க இருந்து கொஞ்சம் சர்க்கஸ் எல்லாம் பண்ண வேண்டியதா so we இருக்கு. have to do lot of circus standing from here. Amen. Amen. Praise the Lord. God of hope. நம்பிக்கையின் தேவன். When you know you have a purpose, உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்த ஒரு நோக்கம் இருக்கிறது என்று நீங்கள் you அறிந்திருந்தால் rely on the promises. நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் சார்ந்து When இருப்பீர்கள். you know you have a purpose, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கும் என்று நீங்கள் you அறிந்திருந்தால் rely on the power of God. நீங்கள் தேவனின் வல்லமையை சார்ந்து May God இருப்பீர்கள். bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Give God glory.